வாழ்க்கையில் சில டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்ததுக்கப்புறம் அதை மறக்கவே முடியாது. இது எப்படி சாத்தியம், இது எப்படி அப்படின்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு அம்மா வந்து ஒரு 5 கொலை பண்ணாங்க. கடைசி வரையிலையும் அவங்க வந்து எங்கே வேலை செஞ்சாங்க எதுவுமே தெரியல. அதுவும் இத்தனைக்கும் நல்ல படித்த சமூகம் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அவங்க கையெழுத்து போட்டாலே படித்தவங்கன்ற மாதிரியான கேட்டகரியில் கேரளா வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து படிக்காத மாதிரி ஒரு சித்தரிப்பு கையெழுத்து போடுறதில்ல. நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து என்ஜினியரிங் இதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக வந்து அங்கங்கே போயாச்சு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேரளாவில் 5 கொலை பண்ண ஒரு அம்மாவை பார்த்தோம். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த தாய் உள்ளம், அம்மா எல்லாருமே கூடி வாழும் சமூக விலங்கு, அவ்வளோதான் நம்ம எல்லாருமே. அதில் வந்து அம்மா புள்ள எல்லாருமே சுயநலங்களோடு தான் இருப்பாங்க. அதுக்காக எந்த கேரக்டருமே நம்ம போற்றி புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தாயுள்ளம் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து வைக்கும். ஆனால் இந்த தாயுள்ளத்தை வச்சுட்டு எப்படி பேய் உள்ளம்லாம் பண்ணுவாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதுக்காக எல்லா மக்களையும் சொல்ல, இந்த போர்வையில் செய்யக்கூடிய நிறைய அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் அந்த 5 கொலை ஆறுமுக மாதிரி அந்த கேரளா அம்மா வந்து சயனட்டை கொடுத்து எல்லாரையும் காலி பண்ணிச்சுன்னு வச்சுக்காங்களேன். அது சாயலில் இன்னொரு அம்மாவை பார்த்தா இதெல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்கள் பர்சனல் விஷயத்துக்கு நீங்கள் எந்த விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதை உங்கள் சுயலாபத்துக்கும் உங்கள் சமூக அந்தஸ்துக்கும் ஒரு கொலவரையும் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களாம் அம்மாவே கிடையாது. நீங்களாம் வந்து வாழ தகுதியே இல்லாதவங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி உண்மையிலே என்னை வந்து கதறடிச்சிருச்சுன்னு சொல்லுவேன். த இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி பரீடு ட்ரூத், இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி. இந்திராணி முகர்ஜி அப்படின்ற ஒரு பெண்மணியை பார்த்தின ஒரு டாக்குமெண்ட்ரி. உண்மையிலே இந்த கேஸ் எங்கேயோ அப்போ கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இதனுடைய டீப்பாக இந்த கொலை வழக்கில் அவங்க கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து அதிர்ச்சி தகவல்லாம் வேறு லெவலு. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். பெல் ஐக்கான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஜாக்கி சினிமாஸினுடைய புதிய நேயர்களுக்கு வணக்கமும் அன்பும். விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படின்னு நீங்கள் அந்த எம்பளம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடநாட்டில் ஒரு செய்தி சேனல். அது ஸ்டாருடைய சிஇஓ பீட்டர் முகர்ஜியோடைய செகண்ட் ஒய்ஃப் இந்திராணி முகர்ஜி. ஸோ இவங்க சேர்ந்து அந்த ஐஎன்எக்ஸ் சேனல் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அந்த ஐஎன்எக்ஸ் சேனலில் பணிபுரிந்தவங்க அந்த ஐஎன்எக்ஸ் சேனலை வந்து ஸ்டாருக்கு நிகராக எடுத்து வரணும்னு போராடினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்திராணி முகர்ஜியை கைது பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டரை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு கைது பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதன் பிறகு இந்த வாழ்க்கையை நூல் பிடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஜகஜால ஜக்கி, ஜகஜால கில்லாடி, அந்த மாதிரி அதை எந்த பேர் வேணாலும் சொல்லலாம்ப்பா. அந்த மாதிரி நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன். யாருடைய பர்சனலையும் எனக்கு 20 காதல்கள்னு ஒரு ஆம்பளை சொல்லும்போது நீங்கள் அதை வந்து வா ஹே மச்சான் வேற லோடா நீ மை அப்படின்லாம் நீங்கள் பெருமைப்படுற மாதிரி, ஒரு பொண்ணு 20 காதல் எனக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவீங்க அவங்கள. இப்போ ஒரு ஆணை வந்து நீங்கள் சொல்லும்போது அதை வந்து சூப்பர் அப்படின்ற சமூகம் ஏன் ஒரு பொண்ணுக்கு இருக்குதுன்னும் போது உங்களால் வந்து அந்த இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன ஆகுது, இதே 20 பொண்ணு காதலிச்சம் வந்து நாளைக்கு ஒரு கொலை பண்ணான்னா அதை அப்படியே கடந்து போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த அம்மா வந்து கொலை பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு நிறுவப்பட்ட விஷயம்னா ஒரு அம்மானா அவங்க வந்து தாய் உள்ளத்தோடு இருப்பாங்க அப்படின்லாம் நமக்கு நிறுவப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் என்னதான் முற்போக்காக இருந்தாலும் ஒரு அம்மா அப்படி பண்ணியிருக்க வேணாமேன்னு தோணும். உங்கள் செக்ஸ் வாழ்க்கையோ உங்கள் பர்சனல் வாழ்க்கையோ பற்றி நம்ம இங்கே பேசலை. ஆனால் ஒரு கொலை எப்படி பண்ண முடியுன்றதான் என் கேள்வி. அது 20 காதல் வைத்திருக்க ஆண் செய்தாலும் தப்பு தான், பெண் செய்தாலும் தப்பு தான். ஆனால் இங்கே கதை என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொல்கிற பொய் என்னைக்காவது ஒரு நாள் வந்து வெடிச்சிடும். அதுதான் இந்திராணி முகர்ஜிக்கு நடந்த ஒரு விஷயம். இந்திராணி முகர்ஜி வந்து கவுஹாத்தியில் பிறகுறாங்க. அங்கே 10வது படிக்கிறப்ப ஒரு பையன் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன், அவங்களோட ஓடி போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் 12வது படிக்கும்போது விஷ்ணு பிரசாத் சௌத்ரி அப்படின்றவங்களோட காதலிச்சிருக்காங்க. அதுவும் பெருசாக இல்லை, அது ஒரு 4 மாதம்தான் போயிருக்கு. அடுத்தது அவங்க சித்தார்தாஸ் அப்படின்றவங்கள காதலிச்சிருக்காங்க. அதாவது காலேஜ் படிக்கும்போது. ஓகேவா?
அது வந்து எங்கன்னா 1988 சித்தார்த் தாஸை காதலிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து ஒரு பொண்ணு பிறக்கிறா, சீனா போரா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்தில் மிக்கேல் போரா. இந்த 2 பேரும் அந்த சித்தார்த் தாஸுக்கு தான் பிறகுறாங்க. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சுறாங்க, 2 பிள்ளை பிறந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளம்பி கொல்கத்தாவுக்கு வராங்க. அவங்க இந்திரா முகர்ஜி அதன் பிறகு 2 பசங்களை வந்து அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு இவங்க கொல்கத்தாவுக்கு வராங்க. கொல்கத்தாவில் ஒரு தொழிலதிபரோட வந்து அவங்க ஜாயின் வெஞ்சரில் இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க பிரிஞ்சுட்டு 1990 தன்னுடைய 2 பிள்ளைகளையும் எடுத்துன்னு போய் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு 90 வந்து 93 என்ன பண்ணுறாங்கன்னா, சஞ்சீவ் கண்ணா அப்படின்ற ஒரு தொழிலதிபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க 1993. ஓகேவா? ஸோ 93 இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு விதி கண்ணா அப்படின்னு ஒரு பொண்ணு பிறகுது. ஓகே. ஸோ 93 கல்யாணம் பண்ணி 97 பிரிஞ்சிடுறாங்க. ஸோ 2001 அவங்க குடும்பத்தோட, அதாவது விதி கண்ணா அந்த பொண்ணோட, ஒரே ஒரு பொண்ணோட மும்பைக்கு போட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 2 பொண்ணு, ஒன்று சீனா, இன்னொன்று மிக்கேல் போரா. சீனா போரா, மிக்கேல் போரான்னு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒன்று ஆண். அக்கா தான் பொண்ணு, அக்கா தான் சீனா, தம்பி வந்து மிக்கேல். ரைட். மீன்வாயில் இவங்க விதி கண்ணான்ற ஒரு பொண்ணு இன்னொரு புருஷன் கூட பிறந்துச்சு இல்லையா, இதை கூட்டுக்கிட்டு இவங்க மும்பை போகிறாங்க. மும்பை போன அப்புறம் பார்த்தா இந்த இந்திராணி முகர்ஜிக்கு ஒரு பெரிய லக் அடிக்குது. அந்த லக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் முகர்ஜியை சந்திக்கிறாங்க. எப்போ? 2002. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சஞ்சீவ் கண்ணாவை வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க. அவங்களும் விதி கண்ணா பிறந்ததுலேயே அது 3வது பொண்ணுது. ஆனால் யாருக்குமே இவங்களுக்கு பாஸ்டில் 2 குழந்தைங்க இருக்கிறதுன்னு இவங்க சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்க இந்த பீட்டர் முகர்ஜியை 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரோடைய சிஇஓ. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த NXN அந்த சேனலை வந்து செய்தி சேனலை உருவாக்குறாங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெயர் அடிபடுது. சீனா அப்படின்ற ஒரு பொண்ணு காணோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி முகர்ஜியோட தங்கச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பொண்ணு, சொந்த பொண்ணு. நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக தங்கச்சி அப்படின்னு நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் இளமைக்காக அறிமுகப்படுத்துறீங்க. ஸோ இதை எல்லாருமே நம்புகிறாங்க. சீனா போரா தொலைஞ்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் போய் இறங்கும்போது தான் இந்த இந்திராணி முகர்ஜிக்கு ஷீனா போரா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தது, அதை இவங்க உலகத்தை நம்ப வைக்கணுன்றதுக்காக தங்கச்சி மாதிரி தங்கச்சின்னு வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரியுது. இதன் பிறகு இந்த டாக்குமெண்ட்ரியில் சீனா போரா எப்படி தொலைஞ்சா, எப்படி போனா, என்ன ஆச்சு, எதனால் அவன் வந்து கொலை செய்யப்பட்டா, இவங்களுக்கு எதுக்கு 6 ஆண்டு கால சிறை தண்டனை அனுபவிச்சாங்க, 6 ஆண்டுக்கு பிறகு வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஓலா சாங்கெல்லாம் பாடுறாங்க அப்படின்றத நீங்கள் வெப்சீரிஸ் பார்த்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையிலே மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட வெப்சீரிஸ். டெக்னிக்கலி பார்த்தோன்னா ஃபண்டாஸ்டிக். ஆனால் ஷார்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு ஓரமாக வச்சு எடுத்துருந்தாங்க. அது ஏதோ ஒரு ஸ்டைல் பொழுகுது அந்த இன்டர்வியூ ஸ்டைலு. பட் அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த பையன் அக்கா காணோம், ஏன்னா அந்த பையன் தப்பிச்சிருக்கான். நீங்கள் டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது தான் தெரியும். புரியுதுங்களா? ஒரு கொலையை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஈஸியாக தப்பிக்க முடியாது. கேள்விகள் துரத்த நீங்கள் எப்படியாவது மாட்டிக்கிங்க. வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா, இந்த சீனா போரா மும்பையில் மெட்ரோ கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பீட்டர் முகர்ஜி, அதாவது இந்திராணி முகர்ஜியோடைய கணவர் இருக்கார் இல்லையா, கணவர், அவருடைய 2 பசங்க இருக்காங்க. அது ஒரு பையன் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கான். ஸ்டெப் பிரதர், கணக்கு போய் பார்த்தா ஸ்டெப் பிரதர். அவங்க 2 பேரும் வந்து காதலி கல்யாணம் பண்ண போகிற ஸ்டேஜில் தான் வந்து அந்த பொண்ணு காணாமல் போகிறான், கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். ஓகே. இதில் இந்த அந்தஸ்துகள்லாம் இருக்கும் பொழுது இந்த கொலையை ஒன்றை பண்ணிவிட்டு இவங்க எப்படிலாம் அதில் தப்பிக்கிறதுக்கான ட்ரைலாம் பண்ணியிருக்காங்க. அதில் போலீஸ் எந்த அளவுலாம் உதவி செஞ்சுருக்கு, இவங்க எப்படி சிறைக்கு போனாங்க, சிறைக்கு போனதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை என்ன, இவங்க அந்த கொலை காணாம போன விஷயத்துக்கு இவங்க எப்படிலாம் வந்து ஐயோ இதெல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு அப்பாவான்னு சொல்கிறோம்ல, இவங்களாம் ஒரு அப்பா. அது யார், எந்த அப்பாவில் தப்பு செஞ்சாலும் தப்பு தாங்க. அதில் இவங்க பர்சனல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் சுயலாபத்துக்காக அந்த குழந்தைங்களை முதல்ல உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கீங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு அது எங்கேயாவது பண்ணிட்டு போயிருக்கோம். உங்கள் அந்தஸ்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு கொலை லெவலுக்கு போயிருக்கீங்க பத்தியா அப்படின்னு துப்பணும் மாதிரி தான் தோணுச்சு. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு வகையிலையுமே உங்களை வந்து புனிதத்தன்மைப்படுத்தவே முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அதனால் அந்த வெப்சீரிஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் உங்களுக்கு. ஒருத்தவங்க எப்படி எப்படி வளர்றான், அதில் ஒருத்தவங்க சொல்லுவான்,
இந்திராணி முகர்ஜியை அவளை வந்து நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்க. அவள் இத்தனைக்கும் ஒய்ஃப் இருக்கும் கூட. அவர் சொல்லுவார், அவளை பார்த்தாலே வேறு மாதிரி போயிடுங்க, டக்குன்னு வலையில வீசி கவுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. நானும் அந்த இந்திராணி முகர்ஜியை பார்த்துட்டே இருக்கேன். எப்படி மயங்கிருக்கோம், எப்படி மயக்கிருப்பாங்க அவங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலே பாருங்கள், மிரண்டு போயிடுவீங்க. இதில் அந்த ஸ்டார் சிஓ அவர் அழகாக போயிருப்பார். இதை கல்யாணம் பண்ணி கடைசியில் அவரும் கேஸ் வாங்கினார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் யார் ஒன்றாலும் கல்யாணம் பண்ணலாம், யாரோட ஒன்றாலும் நீங்கள் இதில் இருக்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குல்ல, அது தெரியாமல் இருந்தீங்கன்னா வேஸ்ட். அப்போ எந்த அளவுக்கு ஒரு போதை எதை பற்றியுமே யோசிக்காத ஒரு விஷயமா போயிருக்கு பாருங்க. ஒன்றும் இல்லை, அந்த பீட்டர் முகர்ஜியோட பையன் லவ் பண்ணான் இல்லையா, அந்த சீனா போகிறவன், அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டான் இவங்க பேசுனது எல்லாத்தையும். அதை போலீஸ் இவங்களாலம்மா அவங்கள அதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியல. ஸோ வெப்சீரிஸ்க்கு வந்து ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு நிச்சயமாக வந்து ஒரு 3-5 இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸு. ஒரு பெண் எவ்வளோ காதல்கள் இருக்குது, ஆனால் ஒரு அந்தஸ்தையும் சமூக அந்தஸ்தையும் நிறுவுறதுக்கு, அதுவும் ஒரு மீடியா மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நிறுவுறதுக்கு, அதுக்கு எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஃபேண்டாஸ்டிக் வெப் சீரிஸ். டோன்ட் மிஸ் இட். ஓகே, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.